சேனலுடைய சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி சென்ட் மீ ஆல் நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி சேவ் பண்ணுங்கள். பல் துலக்கும் போது தப்பி தவறி கூட இந்த தவற்றை செய்து விடாதீர்கள். பல் துலக்கும் போது நாம் கவனிக்க வேண்டியவை: பல் துலக்குவதற்கு நீண்ட நாட்களாக ஒரே டூத் பிரஷை பயன்படுத்தினால் வாயில் கிருமிகள் வளர்ச்சியை அதிகமாக்கிவிடும். எனவே ஒரு டூத் பிரஷை 2 மாதத்திற்கு மேல் பயன்படுத்தாமல் புதிய டூத் பிரஷை வாங்கி பல் துலக்க வேண்டும். காலையில் பற்களை துலக்கும் போது 2 நிமிடமாவது நன்றாக துலக்க வேண்டும். இதனால் நம் வாயில் உள்ள கிருமிகள் வெளியேற்றப்பட்டு பற்கள் ஆரோக்கியமாக இருக்கும். பற்களை துலக்கி முடித்ததும் குளியல் அறையில் டூத் பிரஷை வைப்பதை முற்றிலும் தவிர்க்க வேண்டும். ஏனெனில் குளியல் அறையில் இருக்கும் கிருமிகள் டூத் பிரஷில் பரவும். எனவே அதை மீண்டும் பயன்படுத்தும் போது வாயில் கிருமிகள் நுழைந்து பல் மற்றும் ஈறுகளை பாதிப்படைய செய்யும். பற்களை துலக்கும் போது நாக்கையும் சுத்தம் செய்ய வேண்டும். இதனால் நாக்கில் உள்ள பாக்டீரியாக்களின் வளர்ச்சியை தடுத்து வாய் துர்நாற்றம் போன்ற பிரச்சனையை ஏற்படுத்தாது. பற்களை துலக்கிய உடனே நீரால் வாயை கொப்பளிக்காமல் பற்களை நன்றாக துலக்கிய பின் 15 நிமிடம் கழித்து வாயை கொப்பளிக்க வேண்டும். இதனால் வாயில் உள்ள கிருமிகள் அழிந்து போய்விடும். மீண்டும் இச்சேனலை பற்றி தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் செய்யவும்.